எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது 80s பில்டப் திரைப்படத்தின் திரை விமர்சனம். 80s பில்டப் திரைப்படத்தில் சந்தானம், ராதிகா பிரீத்தி, மொட்ட ராஜேந்திரன், இயக்குநர்கள் KS ரவிக்குமார், மனோபாலா, ஆர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ஜேக்கப் ரத்தன்ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஸ்டூடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். 80s பில்டப் படத்தின் கதை என்ன? ஊரில் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் சந்தானம். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கனால கமலஹாசனுடைய தீவிர ரசிகராக இருக்கிறார். கமலஹாசன் படம் வெளியான அன்று தியேட்டரில் அமர்க்களப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வீட்டில் அவருடைய தாத்தா ஆர் சுந்தரராஜன் செத்து போயிடுறாரு. ஆர் சுந்தரராஜன் தாத்தா ஆடுகள நிறைய மகன், சந்தானம் பேரன். சந்தானம் கமலஹாசன் ரசிகர்னா ரஜினிகாந்த் ரசிகர் ஆர் சுந்தரராஜன். ஆர் சுந்தரராஜன் வீட்டில் புராதன பொருட்கள் நிறையா இருக்கும். அதை கொள்ளையடிக்கிறதுக்கு மன்சூர் அலிகான் வருவார். மன்சூர் அலிகான் வந்து அவங்க வீட்டில் உள்ள கத்தி ஏதாவது விலை கேட்டாச்சுன்னா இவங்களை நம்பணும் இல்லையா இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மன்சூர் அலிகான் கொடுத்து அனுப்புவார் தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட, தங்கத்துறைட்ட. வைரம் கொடுத்து விடுவார். வைரத்தை இப்படியே பார்த்த ஆர் சுந்தரராஜன், ஏண்டா என்கிட்ட ஏமாத்துறீங்களா அப்படின்னு, கல்கண்டை ஏமாத்துறீங்களான்னு வாயில் போட்டு தின்னுடுவார். அவர் ஷாக் அடித்து கீழே விழுவார் மூச்சு பேச்சு இல்லாமல். ஆனால் இவங்க வந்து வைரத்தை தின்னுபிட்டு செத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆக பிணமாக கிடப்பார் ஆர் சுந்தரராஜன். வீட்டுக்கு ஓடியார் வர பேரன் சந்தானம். இளவு வீட்டுக்கு ராதிகா பிரீத்தி வருவா அவங்க அம்மாவோட. உடனே லவ் உண்டாயிரும் சந்தானத்துக்கு. அதுக்கிடையில் யமன், உண்மையிலே யமன் டைரக்டர் KS ரவிக்குமார் வருவார். அவரோட முனிஷ்காந்தும் வருவார், சித்திரகுப்தன். இந்த மரண வீட்டில் நடக்கிற அல்லோகலம், காமெடிகள், சிரிப்போ சிரிப்பு, இதுதான் கதை. சந்தானம் ரொம்ப ஈஸியாக நடிச்சுட்டு போகிற ஒரு ரெடிமேடு பாத்திரம்தான் சந்தானத்துக்கு. மிக அருமையாக செஞ்சுருக்காரு. கமலஹாசன் சகலகலாவல்லனில் போட்டிருக்க அதே காஸ்டியூமை போட்டிருப்பார். அதாவது ஒரு கமலஹாசன் ரசிகர் இல்லையா, அதனால் ராதிகா பிரீத்தியை துரத்தி காதலிப்பார். ஆனால் ராதிகா பிரீத்தியோட நாத்தனார், அதாவது சந்தானத்தோட தங்கச்சி ரொம்ப அழகாக இருப்பாள். சின்ன ஜோதிகா அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப அழகாக இருப்பாள். அதாவது அசப்பில் பார்க்கும்போது சினேகா மாதிரியே இருக்குது. ஆரம்பத்தில் ஃபைட்டு போடுவார், ஃபைட்டில் ஏமாற்றுவார் சந்தானம், அதுவும் பயங்கர காமெடி. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வில்லன் வருவான், அதே காமெடிகள். சந்தானம் இந்த படத்தில் முழுக்க லாஜிக் இல்லா காமெடினாக மாறிட்டார். அந்த காலத்தில் லொல்லு சபாவை நினைவுபடுத்துகிற மாதிரி சந்தானம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ராதிகா பிரீத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட நடிப்பை எதிர்பார்த்தோம். ஆனால் சும்மா அப்படி புன்னகை பூத்துட்டே போயிடுறாரு கேரள சேச்சி. KS ரவிக்குமார் யமனுக்கு பொருத்தமான பாத்திரம், அருமையாக சிரிப்பு காமிக்கிறாரு. முனிஷ்காந்த் அவர் வர்ற கட்டெல்லாம் அந்த எருமையை துரத்துகிற, எருமையை வா அப்படின்னு சொல்கிற கட்டெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்குது. ஆர் சுந்தரராஜன் பிணமாக நடித்திருக்கிறார். அதே மாதிரி பிணமாக வந்த பிறகு, யமன் வந்த பிறகு அந்த ஆவியாக பேசுகிற கட்டங்கள், தன்னுடைய பிணத்தை தானே தூக்கி சமைக்கிற கட்டங்கள்லாம் சிரிப்போ தான் இருக்குது. மொட்ட ராஜேந்திரன் வர்ற கட்டம் சிரிப்பாக இருக்குது. மனோபாலாவும் மயில்சாமியும் மறைந்து விட்டார்கள். ஆனால் அவருடைய அருமையான நடிப்பை இந்த படத்தின் மூலம் பார்க்க முடிகிறது. மனோபாலா பிரமாதமாக நடிச்சிருக்காரு, அவரே டப்பிங் பேசியிருக்காரு. மயில்சாமியும் பிரமாதம் நடிச்சிருக்காரு. அந்த குதிரை வண்டியில் வரும்போது பின்னாடி இன்னொருத்தனோட பொண்டாட்டி அவர் மேலே சாஞ்சிருக்கும்போது அவர் காட்டுற உணர்ச்சிகள் பிரமாதம். மயில்சாமியும் மனோபாலாவும் பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு என்பது நினைக்கும்போது கண்ணீர் வருகிறது. சுபாஷினி கண்ணன், அவர் தான் நிறைய காட்சிகளில் வர்ற பெண்மணின்னு சொல்லலாம். சந்தானத்தோட தங்க மிக அருமையாக நடிச்சிருக்காரு. அடுத்து வரும் படங்களில் சுபாஷினி கண்ணனை நிச்சயமாக ஒரு
கதாநாயகியாக பார்க்கலாம். கலைராணி ஆர் சுந்தரராஜனுடைய மனைவி பாட்டி, அதுவும் கிடந்து ஒப்பாரி வைக்கிறதும் சக்களத்தையாக வந்து ஆனந்தராஜிட்ட சண்டை போடுறதும் சூப்பர். ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் வில்லன் ஆனந்தராஜ் இந்த படத்தில் வில்லியா நடிச்சிருக்காரு. வில்லியான்னா பெண் வேஷம் போட்ட ஒரு அழகான பெண் ராட்சசியாக நடிச்சிருக்காரு. பரமாக நடிச்சிருக்காரு. அடிக்கடி ஆடுகள நரேன் அவர்கிட்ட சொல்லி விடுறது அழகாக இருக்குது. ஆடுகள நரேன் குடியாரனாகவும் சரி, அப்பஞ்சேத்த கஷ்டம் துயரம் ஒன்றுமே இல்லாமல் அவர் தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்கலாம் ஆடுகளின் ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜேக்கப் ரத்னராஜின் ஒளிப்பதிவு மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. வெளிப்புறங்களிலும் சரி இண்டோர்களிலும் சரி மிக அருமையாக ஜேக்கப் ரத்னராஜ் தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். ஜிப்ரான் 3 பாட்டும் எங்கேயோ கேட்ட மெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதயங்களை நெருடுகிறது ஜிப்ரானுடைய 3 பாடல்கள் மிக அருமையாக இருக்கிறது. பின்னணி இசையும் தூக்கலாக இருக்கிறது. கண்ணன் கதை எழுதி இயக்கியிருக்கிறார். முழுக்க சிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே எழுதி இயக்கியிருக்கிறார் கண்ணன். படம் பார்க்க வர்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது. லாஜிக் இல்லா மேஜிக்கை 100க்கு 100 வெற்றியாக நிறைவேற்றி இருக்கிறார் கண்ணன். உங்களுக்கு சந்தோஷமாக சிரிக்கணும்னு ஆசையாக இருக்கா, 80s பில்டப் படத்துக்கு போங்க. படம் முழுக்க சிரிப்பாக சிரிச்சிட்டு வரலாம். ஆனால் சிலருக்கு எரிச்சலாக இருக்கும், அதுக்கு நாம் பொறுப்பல்ல. பைல்வான் பார்வையில் 80s பில்டப்புக்கு 100க்கு 44 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.